ஹிஜாப் அப்படின்னு சொல்லப்படுற ஆடை அணிந்து ஏ-லெவல் எழுதிய 70 மாணவிகளோட ரிசல்ட்டை வந்து ஸ்ரீலங்காவோட பரீட்சை திணைக்களம் பேர்ன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அந்த 70 மாணவிகளோட கோரிக்கைக்கு அப்புறமா 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி அந்த 70 மாணவிகளோட ரிசல்ட்ஸை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. திருகோணமலையில ஜாகிரா ஸ்கூல்ல நடந்த இந்த ஒரு விஷயத்தை பத்தி பர்சனலா எனக்கு என்ன தோணுதுன்னா, மத சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு அமைய இஸ்லாமிய ஒரு மாணவியால ஹிஜாப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்தாவை அணிந்து தன்னோட மத கலாச்சாரத்தை பின்பற்றியபடி ஒரு எக்ஸாம கூட எழுதுறதுக்கான சுதந்திரம் கிடையாது. இந்த ஒரு கேள்வியா ஸ்ரீலங்காவோட அரசாங்கம் கிட்ட கேட்டப்போ என்ன சொல்லி இருக்காங்கன்னா, காதுகளை மூடியபடி ஃபர்தா அணிந்து எந்த ஒரு எக்ஸாமையுமே எழுத முடியாது. ஏன்னா ஃபர்தாக்குள்ள ஏதாச்சும் டிவைஸ் வச்சு எக்ஸாம்ல ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்றதுனால தான். அவங்க சொல்ற இந்த ரீசன் வந்து ரைட்டாவே இருந்தாலும் சிம்பிளா ஒரு விஷயத்தை பண்ணிருக்கலாம். காதுல இருந்து கால் வரைக்கும் ஒரு பெண் எக்ஸாமினரை வச்சு செக் பண்ணி எடுத்து மாணவிகளோட கோரிக்கை மாதிரியே ஃபர்தாவுடைய எக்ஸாம் எழுத விட்டிருந்தா அனிதாபமான முறையில் பரீட்சை திணையில் நடைபெற்ற இந்த செயல் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வந்து இருக்கும். பட்